மலர்ந்தவளே நீதம் மூச்சோடும் நீச்சோடும் வளர்ந்தவளே தமிழே அமுதே தாய் தந்த மொழி. யாதுமே ஊரென யாவரும் உறவென மாபெரும் தத்துவம் உரைத்தவளே. யாதுமே ஊரென யாவரும் உறவென மாபெரும் தத்துவம் உரைத்தவளே. காதலும் வீரமும் கண்ணிரண்டாம் எனும் கருத்தினை மரபினில் விதைத்தவளே. முப்பால் எனும் மறையினை கொடுத்தவளே. அதை ஓதிட உலகுக்கு அளித்தவளே. தமிழே அமுதே தாய் தந்த மொழியே. தரணியில் உயர்ந்த தொன்மொழியே. எங்கள் உயிரே உணர்வே ஒளி தரும் சுடரே. உலகத்து மொழி கற்கும் முதலே என்றும் உயிர்ப்போடு வாழும் செம்மொழி. உலகத்து மொழி கற்கும் முதலே என்றும் உயிர்ப்போடு வாழும் செம்மொழி. தமிழே அமுதே தாய் தந்த மொழி. அந்த பாடலோடு என்னை இத்தகு மன்றிடை வைக்கவும் ஏற்றம் மிக்கதோர் மானுடனாக்கவும் தன்னை நெய்யென தீயடை பெய்தவள் தாயின் செம்மலர் சீரடி போற்றினேன். மின்னல் கீற்றினை போலொளி வீசுவாள் மீட்டும் மின்னிசை ஆய்ச்சுவை ஊட்டுவாள் அன்னை செந்தமிழ் அளவும் வேண்டினேன் அருவியாய்க் கவி ஆக்கம் பிறக்கவே என உயிர் தந்த அன்னை தந்தையையும் உயிரான அன்னை தமிழையும் வணங்கி உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைநிறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நான்களே என்ற இறை வணக்கத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். இருந்தமிழே உன்னால் இருந்தோம் என் கவியால் இங்கே இணைந்தோம். மாதம் ஒரு முறை கவிதையால் இணைவோம் மாவிலி மைந்தனின் கவிதை முற்றம் 17வது கவிதை முற்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்கள் எல்லோரையும் வருக வருக என்று கைகூப்பி வணங்குகின்றேன். சென்ற மாத நிகழ்ச்சியில் கனடாவில் இருந்து பாவலர் திருமதி ராஜ்மீரா ராசையா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தனது சிறப்பான கவிதையையும் தந்து பங்கு பற்றிய கவிஞர்களுக்கு அழகான பின்னூட்டத்தையும் வழங்கி அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக எடுத்து சென்றிருந்தார். அவருக்கு இந்த வேளையிலே நான் மீண்டும் எனது நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்றைய நிகழ்ச்சியிலே சிறப்பு கவிஞராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிஞர் ஹேமா சுஜானந்த் அவர்களுக்கும் எமது பாராட்டையும் நன்றியையும் இந்த வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு கவிதை முற்ற நிகழ்ச்சியிலும் கவிதை களமுறங்கி கவிதை படைக்கின்ற அத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்துணை கவிஞர் பெருமக்களுக்கும் அந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு முறை மிக சிறப்பாக நெறிப்படுத்தி சிறந்த பின்னூட்டம் வழங்கி கவிஞர்களை ஊக்குவித்து அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கின்ற சிறப்பு விருந்தினர்களையும் நான் இந்த வேளையிலே நினைவு கூர்ந்து எனது இதயத்தின் ஆழத்தில் இருந்து அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒவ்வொரு முறையும் கூறுவது போல இந்த கவிதை முற்றம் வளர்ந்த கவிஞர்களுக்கு, புதிய கவிஞர்களுக்கு, மூத்த கவிஞர்களுக்கு ஒரு பயிற்றுவிக்கின்ற களமாகவும் இளைய வளர்ந்து வருகின்ற கவிஞர்கள் பயிலும் களமாகவும் இது அமைய வேண்டும் என்ற நோக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டது, தொடங்கப்பட்டது. அந்த நோக்கம் பெருமளவு நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி. இன்றைய கவிதை முற்றத்திலே கவிதை விருந்து படைப்பதற்காக வளமையை விட கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையிலேயே கவிஞர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இந்த மாதம் பல்வேறு நிகழ்ச்சிகளும்
ஆஹ், திருமண விழாக்கள் போன்ற விழாக்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதாலே பலருக்கும் கலந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இன்றைய கவிதை முற்றத்தில் கவிதை விருந்து படைப்பதற்காக 2 தலைப்புகளை வழங்கி இருந்தேன். வெண்பாவுக்கான தலைப்பாக கண்கள் சுமக்கும் கனவு என்ற தலைப்பை வழங்கி இருந்தேன். புது கவிதையோ மரபு கவிதையோ எடுத்து வருவதற்காக எத்தனை முறைதான் எரியுமோ இலங்கை என்ற தலைப்பை வழங்கி இருந்தேன். இந்த தலைப்புகளிலே கவிதைகள் அழைத்து வர கவிதை முற்றத்தில் கவிஞர்கள் கலந்து உறவாடும் நேரம் இது. நட்போடு உறவாடுவோம், நற்றமிழ் கவிதையோடு கவிதையை விருந்தாக்குவோம் என்று கூறிக்கொண்டு இன்ற நிகழ்ச்சியின் தொடக்கமாக இன்றைய சிறப்பு விருந்தினரை நான் மனமுவந்து அழைக்க இருளேன். தனது பெரும் நேர பளுவுக்கு மத்தியிலும் மோடு கலந்து கொள்வதற்காக கனடாவில் இருந்து நாம் எல்லோரும் நன்கு அறிந்த பேராளுமை மிக்க முனைவர் திருமதி வாசுகி நவுலராஜா அவர்கள் சிறப்பு விருந்தினராக இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார். அது எமக்கு பெரும் மகிழ்ச்சி. அவர் அண்ணாமலை பல்கலைக்கழக கனடா வளாகத்திலே தமிழில் முதுகலை பட்டத்தையும் மொழியியலில் இன்னும் மேலும் முதுகலை பட்டத்தையும் பெற்றவர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஹை ஹானர்ஸ் சிறப்பு புள்ளிகளுடன் தமிழில் முனைவர் பட்டம் பெற்றவர். முனைவர் பட்டத்துக்காக பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்களின் தமிழியல் ஆய்வுகள் என்னும் தலைப்பிலே சிறந்த ஆய்வொன்றை செய்தவர். கனடாவிலே மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரெஷரியில் பாலிசி அட்வைசராகவும் போர்ட் செக்ரட்டரியாகவும் தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை கனடா வளாகத்தில் விரிவுரையாளராகவும் பணியாற்றி வருகிறார். டிவிஐ தொலைக்காட்சியில் மலரும் மொட்டுக்கள் என்னும் சிறுவர் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளராகவும் செயற்பட்டவர். கனடா எழுத்தாளர் இணையத்தின் தற்போதைய செயலாளராகவும் கனடா தொல்காப்பிய மன்றம், தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை, கனடா முத்தமிழ்ச் சங்கம், உலக திருக்குறள் மையம் ஆகிய அமைப்புகளிலே உறுப்பினராகவும் இணைந்து சமூக பணியாற்றி வருகின்றார். இவர் தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம் சார்ந்த செயற்பாடுகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக பல இலக்கிய மேடைகள், வானொலிகள், தொலைக்காட்சிகள் ஆகியவற்றில் தமது பங்களிப்பை வழங்கி வருகிறார். சிறந்த பேச்சாளரான வாசுகி அவர்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், இலக்கிய ஆய்வரங்கங்கள் ஆகியவற்றில் பங்கு பற்றியும் தலைமை வகித்தும் சிறப்பாக செயலாற்றி வருகின்றவர். இன்றைய இந்த கவிதை முற்ற நிகழ்ச்சியிலே இவ்வாறான ஒரு பேராளுமை மிக்க கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், கல்வியியலாளர் என்று பல்லாளுமை மிக்க முனைவர் திருமதி வாசுகி நகுலராஜா அவர்களை இன்றைய எமது கவிதை முற்றத்திலே சிறப்பு விருந்தினராக இணைத்துக் கொள்வதில் உங்களோடு சேர்ந்து நானும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வழமை போல சிறப்பு விருந்தினர்களுக்கு 2 பணிகள் தருவேன். ஒன்று, இங்கே கலந்து சிறப்பிக்கும் ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் தமது கவிதையை படித்த பின் அவர்களுக்கு உங்களுடைய சுருக்கமான பின்னூட்டத்தை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். இரண்டாவதாக, இங்கே கவிதை வழங்குபவர்களிடையே உங்கள் மனதை தொடுவதாக கவிதைகளில் சிறந்த கவிதை என நீங்கள் கருதும் கவிதைக்குரிய கவிஞர் ஒருவரையும் தெரிவு செய்து பரிந்துரை செய்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அது கொஞ்சம் சிரமமான பணியாக இருந்தாலும் அது செய்யலாம் என்று என்ற கருத்தோடு அவர்கள் ஒரு கவிஞரை ஒருவரையோ இருவரையோ நீங்கள் பரிந்துரை செய்யலாம், செய்து தாருங்கள். அந்த 2 பணிகளையும் உங்களுக்கு தந்து இன்றைய இந்த கவிதை முற்றத்தின் உங்களுடைய அந்த சிறப்பு விருந்தினரான அந்த பணியை தொடங்கி வைக்குமாறு, உங்களுடைய கருத்துகளையும் கவிதைகளையும் தந்து நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்குமாறு மிகுந்த அன்புடன் பாவலர் முனைவர் திருமதி வாசுகி நவுலராஜா அவர்களை மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள். வணக்கம். சந்தனத் தமிழெடுத்து சந்தத்தின் உயிர் குலைத்து
சங்கத்தில் விதைத்தது போல் தரணியிலே அழகிய தமிழ் குழைத்துத் தருகின்ற இந்த கவிதையால் இணைவோம் என்கின்ற கவிதை முற்றம் 17 அமர்ந்திருக்கின்ற எங்கள் சிறப்பு கவிஞர் ஆசான் மாவிலி மைந்தன் சண்முகராஜா அண்ணா அவர்களே, அத்தோடு மங்களமாய் வார்த்தைகளை தோள் கொடுத்து தருகின்ற அத்தனை கவி ஆளுமைகளுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். உடைத்தெழும் விதைகள் எண்ண விதைகளாய் வண்ணங்களாய் கிளைத்து காய்த்து கனிந்து மீண்டும் வளமாய் கோர்த்து தருகின்ற உங்கள் அத்தனை வார்த்தைகளும் கவிதைகளாய் ஆரமாய் இங்கே வர இருக்கின்றன. அந்த வகையிலே கண்கள் சுமக்கும் கனவு என்ற தலைப்பிலே எனக்கு தெரிந்த 3 வெண்பாக்கள். சிறகுகள் உண்டெனில் தீங்களி திசை முகந்தே இறகுகள் போலெனை ஏந்தித் தெரிப்பேன் வயனினில் வான்வரை நோக்கி என் கண்களால் அழகறிந்து ஆனந்தம் கொள். மண்ணை தொட்டு உளமாற தழுவியே என்னோர் சிறார்கட்கு இனிதாய் சுகமளிக்க துன்பங்கள் தீர எங்கள் வாழ்வகம் தோன்றிடவே நானும் மகிழ்வோடு தூங்கும். இளங்கொடி பெண்கள் துணிவோடு வாழ்ந்திட இளையோர் ஆட்சி முளைக்க வேண்டும். மலர்வினை போல அரசமைப்பும் வளர சிலவுடன் கவிதை கனிந்திட வேண்டும். எத்தனை முறை தான் எரியுமோ இலங்கை. இது புதுக்கவிதை நமக்கு வளமாய் கொஞ்சம் வருவது. எத்தனை முறைதான் எரியுமோ இலங்கை, எரியாது பிறந்த பிணங்கள் எத்தனை. வானம் சுடர்ந்தது, வீடுகள் சிதைந்தன, எரிகின்ற வேளையில் ஏங்குது என் கண். சுமந்த கடல் போல் கொந்தளிக்கும் வலி மனதில் மறையவில்லை. வானம் விழுந்தது, வீரம் நசிந்தது, பசுமை மரங்களில் பிணங்கள் தொங்க பரிதாப நாடானி எப்போது சிரிப்பாய். போர்கள் முடிந்தும் பேச்சுக்கள் இல்லை, பூமியில் இனியும் இமைக்கும் நம்பிக்கை இல்லை. எத்தனை முறைதான் எரியுமோ இந்த மண், எரிகின்ற வேளையில் ஏங்குது என் கண். சாட்சி தருகின்ற சிதைந்த நிலம், வரலாறு இரவினில் விழிப்பது ஏன். எத்தனை முறைதான் எரியுமோ இலங்கை. இன்னும் அணையவில்லை சீனாவிடம் இந்தியாவிடம் ஏலத்தில் போகும் இடங்கள் கூட இன்னும் வளரவில்லை. ஓநாய்கள் ஆட்டம் குறையவில்லை, மனித ஓலங்கள் இன்னும் மாறவில்லை. தமிழரின் தனியாத தாகம் குறையவில்லை, தவிப்பும் சோகமும் மாறவில்லை. எத்தனை முறைதான் எரியுமோ இலங்கை. தவிப்பு தவிப்பு தவிப்பு. நன்றி. மிக்க நன்றி. தங்கை வாசுகி, தங்கை என்று அழைப்பேன் உங்களை என்று விட்டு, தங்கை வாசுகி அருமையான ஆரம்பமாக சிறப்பான வெண்பாக்களையும் 3 வெண்பாக்களையும் எத்தனை முறைதான் எரியுமோ இலங்கை என்ற தலைப்பிலே உங்கள் கவிதையும் எடுத்து வந்திருந்தீர்கள். அந்த வெண்பாவிலே முதல் வெண்பாவிலே ஒரு உள்ளத்தை தொட்டதாக, சிறகுகள் உண்டெனில் திங்களை தொடுகின்ற உங்களுடைய அந்த அந்த என்னென்று சொல்லுவோம், எதிர்பார்ப்பு என்பதா அல்லது வேட்கை என்பதா, அப்படியான ஒரு வேட்கையோடு உங்களுடைய கவிதை தொடங்கி இருந்தது. எரியும் நெருப்பிலே எத்தனை முறைதான் எரியுமோ இலங்கை என்ற அந்த தலைப்பிலே நீங்கள் தந்த கவிதைகளிலே நிறையவே படிமங்கள் காணப்பட்டன. எரிந்த நெருப்பிலே வானம் கூட சிவந்தது என்ற அந்த வரிகளும், வானம் விழுந்தது வீரம் சிதைந்தது என்று அந்த உங்களுடைய அந்த படிமம் எங்களுடைய மண்மீட்பு போர் மௌனித்த அந்த காட்சியை வானம் விழுந்தது வீரம் சிதைந்தது என்று எடுத்து காட்டியிருந்தீர்கள். ஓநாய்கள் ஆட்டம் இன்னும் குறையவே இல்லை, பேய்களின் ஆட்டம் இன்னும் ஓயவே இல்லை, தவிப்பு 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 என்று ஈழ மக்களின்
இடம் எஞ்சி உள்ளது ஒன்றே ஒன்றுதான், தவிப்பு தவிப்பு என்று அதை நீங்கள் அழகாக இன்றைய கவிதையிலே வெளிப்படுத்தி இருந்தீர்கள். மிகச் சிறந்த கவிதையை தந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கியதற்கு மிகுந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய கவிதை முற்றத்திலே கவிதை விருந்து படைக்கின்ற கவிஞர்கள் கவிதை விருந்து படைக்கின்ற நேரம் இது. வளமைக்கு மாறாக முன்னர் நான் குறிப்பிட்டது போலவே கொஞ்சம் குறைந்த எண்ணிக்கையிலே இன்றைக்கு கவிஞர்கள் இருக்கின்றார்கள். பலருக்கும் பலவிதமான பழுக்கள், வேலைப்பழுக்கள், நேரப்பழுக்கள், சிலருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கின்ற நிலை, அப்படியாக பல காரணங்களால் இணைந்து கொள்ள பெயர் தந்தவர்களே பலரும் இணைந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். இன்றைய கவிதை முற்றத்திலே இன்றைக்கு இந்த கவிதை தருவதற்காக இணைந்திருக்கின்றார்கள் கவிஞர் வாணிதாசன் கனடாவில் இருந்து, கவிஞர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் பிரித்தானியாவிலே இருந்து, கவிஞர் செல்வராணி தனது உடல்நிலை சரியில்லை என்று அறிவிய தந்திருந்தார். கவிஞர் மருத்துவர் போல் ஜோசப் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் கனடாவில் இருந்து. பாவலர் சுகந்தி மார்க்கண்டு கனடாவில் இருந்து இணைந்திருக்கின்றார். பாவலர் மணி முனைவர் புஷ்பா கிறிஸ்டி அவர்கள் அவருடைய கவிதையை அனுப்பியிருக்கின்றார். தன்னால் இணைந்து கொள்ள முடியாவிட்டால் அதை வாசிக்கும்படி. விருத்த கவி வித்தகர் வே ராஜலிங்கம் அவர்கள் இணைவதாக கூறியிருந்தார், இன்னும் இணையவில்லை. கவிஞர் தேவகி விக்னேஸ்வரன் அவர்கள் கனடாவில் இருந்து, வெண்பா புலவர் மயில்வாகனன் முருகேசு கனடாவில் இருந்து, பாவலர் அம்பிகா வாசுதேவன் அமெரிக்காவில் இருந்து இணைந்திருக்கின்றார். கவிஞர் ஹேமா சுஜானந்த் கனடாவில் இருந்து இணைந்திருக்கின்றார். கவிஞர் பொன்னையா ராசா பிரான்சில் இருந்து இணைந்திருக்கின்றார். இங்கே இந்த வரிசையிலே நான் அழைக்க இருக்கின்றேன். இங்கே இந்த பெயர் குறிப்பிடாமல் யாரும் இணைந்திருந்து கவிதை தர விரும்பினாலும் தரலாம் என்ற அந்த செய்தியையும் கூறிக்கொண்டு இந்த வரிசையிலே நான் அழைக்கின்றேன். எல்லோரும் முடியும் வரை, இந்த நிகழ்ச்சி முடியும் வரை பொறுமையாக இருந்து கவிஞர்களுடைய கவிதைகளை கேட்டு அவர்களுக்கு ஊக்கத்தை அளிக்குமாறு நான் இங்கே வேண்டிக் கொண்டு முதலில் அழைக்கின்றேன் கனடாவில் இருந்து கவிஞர் வாணிதாசன் அவர்களை. வாருங்கள் கவிஞர் வாணிதாசன், உங்களுடைய கவிதையோடு. வளமையாக வெண்பா எடுத்து வருவார், இன்றைக்கும் அவர் வெண்பாவோடு தான் வருவார் என்று நினைக்கின்றேன். வாருங்கள். வணக்கம். தாய்மொழியாம் தமிழையும் என் தாய் தந்தையரையும் என் ஆசான்களையும் நான் வணங்கும் என் அன்னையையும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் வாசுகி நாகலாச அவர்களையும் ஏனைய சக கவிஞர்களையும் வணங்கிக் கொண்டு என் கவிதையை வாசிக்க விளைகின்றேன். ஆறாத ஆசை நேரிசை வெண்பா ஈட்டடி கண்கள் சுமக்கும் கனவு. ஒரு முறையாவது ஓங்கி வளர ஒரு நாள் வருமோ உலகில், வருமென எண்ணி தினமும் இருந்து கழியுது கண்கள் சுமக்கும் கனவு. சொந்த மண் என்று நாம் சொல்லவோ ஆறவோ எந்த நிலமும் நமக்கில்லை, சிந்தும் கண்ணீரும் எங்கவே காய்ந்து மடியுது கண்கள் சுமக்கும் கனவு. குருதியும் சிந்தினோம் கூக்குரல் போட்டோம் திருவோடே பெற்றோம் சீராய், எருவாகி மண்ணில் உறங்கும் மரபோ தமிழனின் கண்கள் சுமக்கும் கனவு. சாயம் கலவாகம் சங்கத் தமிழேனி காயமடைந்திடா காவியம், காயமே கண்டனாம் சாவினை கண்டுதான் அஞ்சுமோ கண்கள் சுமக்கும் கனவு. வடித்த சிலையாய் வருவோம் ஒரு நாள், பிடித்த துயரும் பிளப்போம், துடிப்படும் மண்ணில் உழைப்போம் மதிப்போம் மிளிர்ந்திடும் கண்கள் சுமக்கும் கனவு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பாருங்கள் வாசுகி, உங்களுடைய பின்னூட்டத்தை அவருக்கு கொடுங்க. வணக்கம் கவிஞர் வாணிதாசன் அவர்களே. சொந்தம் என்று சொல்லவோ ஆறவோ எமக்கில்லை என்று ஆரம்பித்து அந்த சொந்தமண் தவிப்பு உங்கள் கவிதையில் அழகு சொட்ட மெருகு சொட்ட நேரிசை வெண்பாகவாய் வந்தது. வடித்த சிலையாய் வருவோம் ஒரு நாள் என்கின்ற அந்த வடிப்புக்குள் உங்கள் கவிதை மெட்டு சிலிர்ப்பாய் வந்தது. சிறப்பு. இன்னும் இந்த வெண்பா முற்றத்தின் சிறப்புகளை அள்ளிக் கொடுங்கள், நாங்கள் அள்ளிப்பருக காத்திருக்கிறோம். நன்றி ஐயா. நன்றி தங்கை வாசுகி, உங்களுடைய அருமையான சிறப்பான பின்னூட்டத்திற்கு. வாணிதாசன் அவர்கள் என்னுடைய அந்த கவிதை வகுப்பிலே பங்கு பற்றி பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்.
சிறப்பாகவே அவர் வெண்பாக்கள், அவர் எல்லா கவிதைகளையும் எழுதி பயின்று வருகின்றார். வெண்பாக்களை மிக சிறப்பாகவே அந்த இலக்கண சுத்தியுடன் ஆக்குகின்ற அந்த ஆற்றலை வளர்த்து விட்டார் ஏற்கனவே. அவருடைய வெண்பாக்கள் சிறப்பாகவே இருக்கும். வாழ்த்துகள் வாணிதாசன், நன்றி. பாராட்டுகிறோம். நன்றி. வார்த்தைகள் அழகாய் முத்துக்கோர்த்து வந்தன வெண்பாவில். வாழ்த்துக்கள் ஐயா. ஆமா. நன்றி அப்பா. எல்லாமே என் குரு கொடுத்ததா, நான் என்ன வளர்த்து கொண்டிருக்கேன், அவ்வளவுதான். நன்றி. அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன் பிரித்தானியாவிலிருந்து தங்கை கவிஞர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களை. ஒவ்வொரு முறையும் எங்களுடைய இந்த கவிதை முற்றத்தை தவற விடாமல் வந்து இந்த கவிதை முற்றத்துக்கு சிறப்பு சேர்க்கின்றவர். வாருங்கள் தங்கை திருமகள். மிக்க நன்றி அண்ணா. கவிதை மற்றும் 17 கலந்து கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் தலைவர் மாவெளி மைந்தன் அண்ணா அவர்களுக்கும், இன்றைய கவித்தலைமையாக அன்று சகோதரி வாசுகி நவுல்ராஜா அவர்களுக்கும், ஈடு இணையற்ற கவிஞர் குலாம் அத்தனை பேரையும் வணங்கி என்னுடைய கவிதைக்குள் நான் வருகிறேன். வெண்பாக்கள். கண்கள் சுமக்கும் கனவு. நமக்கென நாடொன்று நாடுதல் நன்றாம், தமக்குரிய வாழ்வினையும் தந்து சுமந்தனரே, கண்ணிய நாயகர் காட்டிய வாழ்வினை கண்கள் சுமக்கும் கனவு. எழில் கூட்டும் நம்மவரை ஏதிலியாய் ஆக்கி பழிபாவம் சூழ்ந்து பரவ விழித்திடுவீர், மண்ணோடு மண்ணாகி மான் பிளந்து போனாரே, கண்கள் சுமக்கும் கனவு. திண்ணமுடன் தீரமாய் திட்டங்கள் தீட்டிடுவார், வண்ணமிகு வாழ்வுமக்கு வாய்த்திடுமாம் எண்ணினாம், மண்ணுலகில் ஏற்றமுறு மாண்புடையோம் மாற்றமில்லை, கண்கள் சுமக்கும் கனவு. பெண்ணாய் பிறப்பதுவும் பேரென கொள்ளாரால் புண்பட்ட மேனியலாய் பூத்தவள் பெண் அவளம், எண்ணியாங்கு வாழ்தல் எளிதல்ல இவ்வுலகில், எளிதல்ல இவ்வுலகில், கண்கள் சுமக்கும் கனவு. வெண்ணிலவை எட்டி வெறுவானம் சென்றாலும் கண்மணியே நன்குணர்வாய், கானல் நீர் கண்முன்னே பெண்ணரசி உன்னாலே பேச்சிழந்தோம், வித்தகியே கண்கள் சுமக்கும் கனவு. கண்ணாய் வளர்ந்த மகள் காட்டுகின்ற செய்கைகளால் விண்ணளவு பேர்ப்புகளும் விட்டகலா, பண்பாட்டு வெண் சங்கு ஒத்தனி வேற்றிடத்தில் மாண்டனையோ, கண்கள் சுமக்கும் கனவு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆவலர் சகோதரி திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களே, உங்களுக்கு முதல் கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் பன்னாட்டு கருத்தரங்கு ஒன்றிலே இந்தியாவிலே உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு விருது கிடைக்கின்றது. அந்த விருதினை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று அறிந்திருந்தேன். அதற்காக உங்களை நான் வாழ்த்திக் கொண்டு, நன்றி. நான் பார்க்கவில்லை, உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு செய்தி வந்து விட்டது. அப்படியா? எனக்கு வந்தடையவில்லை. என்னென்றால் ஒரு மகிழ்வான விடயம், எங்கள் கவிஞர்கள், எங்கள் ஈழத்தவர்கள் மதிக்கப்படுகிற பொழுது, தமிழ்நாட்டிலே மற்றவர்களோடு, மற்ற கவிஞர்களோடு, மற்ற எழுத்தாளர்களோடு அவர்களும் மதிக்கப்படுகிற பொழுது அதற்கு இருக்கிற ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் மகிழ்ச்சியும் இங்கே நாங்கள் பகிர்ந்து கொள்ளவே வேண்டும். அதனால் தான் நான் அதை முதலாவதாக பகிர்ந்து கொண்டேன். சகோதரி, நீங்கள் இரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டீர்கள் போல. சொல்லவே வேண்டும். ஏற்கனவே அது பிரசுரத்தில் வந்தமையினாலே அதன் மிக நெருங்கிய ஒரு நண்பி எனக்கு இதை பகிர்ந்து கொண்டதனால் நான் அதை இங்கே இந்த களத்திலே சொல்லி வாழ்த்து கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க நன்றி அம்மா. நான் உண்மையில நான் அறிந்தால் நீங்கள் அறிந்தது உண்மையாக இருக்கும். அப்படி இருந்தால் நான் உங்கள் பெயரோடு படமும் போட்டு வந்து விட்டது. என்னுடைய மகிழ்ச்சியை, நன்றி. உண்மையில இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கும் இந்த சான்றோர் அவைக்கு நான் செலுத்த வேண்டும். உண்மையில இந்த அவைக்கு நான் வருவதே ஒரு கற்றுக்கொள்வதற்கும் உங்களிடம் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கும் தான். அவ்வளவு அருமையான அவை. கூறுங்களம்மா. நன்றி. உங்களுடைய இந்த கண்கள் சுமக்கும் இந்த கனவு, எழில் கூட்டம் நம்ம வரை ஏதிலியாக்கி விட்ட அந்த சோகத்தை எடுத்து வந்தது.
பெண்ணாய் பிறப்பெடுக்கும் ஒவ்வொருவரும் பெண்ணிலவை எட்டி நின்று பூரணத்துவம் பெற வேண்டும் என்று சொல்லி வந்தது. அதே நேரத்தில் கண்ணாய் வளர்த்த மகள் சாதனை படைக்க வேண்டும் என்று சாதனையை ஏக்கமாய் கனவாய் சொல்லி வந்தது. உங்கள் கனவுகள் காட்சிகளாய் விரியும், அது வாழ்விலே நிசமாய் வரும் என்கின்ற அந்த வேண்டுதலோடு உங்கள் தமிழ் எப்பொழுதும் கவிதை உலகில் வார்த்தைகளாய் சொல்லோவியமாய் நிலைத்து நிற்கும் என்றும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றியம்மா, மிக்க நன்றி. நான் டாக்டர் பால் ஜோசப் அவர்களுக்கு மிகுந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூற வேண்டும். கடந்த வாரம் நடைபெற்ற உங்களுடைய நேரடி ஒளிபரப்பு நான் முழு நேரமும் நான் கலந்து கொண்டிருந்தேன். எங்களுடைய நேரம் 12 மணிக்கு தான் அந்த நிகழ்வு உங்கள் நேரத்தில் ஆரம்பிக்கும். ஆனால் அதை நள்ளிரவு தாண்டி 3 மணி ஆகிவிட்டது. நான் காத்திருந்தேன், ஏதாவது ஒரு சில வார்த்தைகளாவது கூற வேண்டும். அவ்வளவு அருமையாக இருந்தது உங்களுடைய அந்த நேர்காணல். உண்மையில அற்புதமாக அமைந்திருந்தது. இவ்வாறான ஒருவரோடு பயணிக்கிறோம் என்பது பெரும் சிறப்பு. இவ்வளவு உணர்வு பூர்வமான ஒருவரோடு வாழ்க்கிறோம் என்பதும் எங்களுடைய இனத்தை கிடைத்த ஒரு பெரும் சொத்தாக நான் உங்களை கருதுகிறேன். உண்மையில மிக்க நன்றி. இந்த அவை மீண்டும் எங்களுடைய வாசி சகோதரிக்கும் எங்களுடைய மாவலி மைந்தன் அண்ணாவுக்கும் ஜோசப் சகோதரர் அவர்களுக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் என்று நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நன்றி தங்க வாசுகி ராஜா. சிறப்பான பின்னூட்டத்திற்கு விருது பெறுகின்ற தங்கை திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் இங்கே கலந்திருக்கின்ற அத்துணை கவிஞர்கள் சார்பாகவும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் விருதுக்காக உழைக்காவிட்டாலும் எங்களுடைய உழைப்பு விருதை பெற்றுத்தரும் என்பது உண்மையான ஒரு விடயம். உண்மையிலேயே உங்களுடைய பணி பெரும் பணி ஆற்றி வருகின்றீர்கள். இலக்கிய உலகிலே, கவிதை உலகிலே உங்கள் பணி சிறக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே வாழ்த்திக் கொண்டு அருமையான உங்களுடைய கவிதையை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கோ ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றீர்கள் போல இருக்கிறது. ஆடை அணிகலன்களோடு இங்கே அழகாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆமாம், நான் தொல்லியல் சார்ந்த ஒரு மாநாட்டுக்கு தான் செல்ல திட்டமிட்டிருப்பேன். வசதிகள் எனக்கு தெரியாது, நான் அறியவில்லை இது வரைக்கும். தொல்லியல் மாநாடு 20ஆம் தேதி நடைபெறுகிறது சென்னையில். அதற்கு செல்ல இருக்க திட்டமிட்டிருக்கிறேன். நல்லது, நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளர்க்க என்று வாழ்த்தி அடுத்து நான் அழைக்க இருக்கின்றேன் செல்வி கவிஞர் செல்வராணி அவர்கள் இன்றைக்கு பங்கு கொள்ளவில்லை. அவர் உடல்நிலை சரியில்லாததால் பங்கு பெற்ற முடியாது இருக்கிறார். அடுத்து அழைக்க இருக்கின்றேன் கவிஞர் மருத்துவர் போல் ஜோசப் அவர்கள் கனடாவில் இருந்து. அவர்களை தொடர்ந்து பாவலர் சுகந்தி மார்க்கண்டு. நீங்கள் அணியமாக இருங்கள். வாருங்கள் மருத்துவர் கவிஞர் டாக்டர் போல் ஜோசப் அவர்களே, உங்களுடைய பழமை போன்ற அந்த சிறப்பான காணொலியோடு எங்களை மகிழ்வீங்கள். படங்கள் தெரிகிறதா? வணக்கம். ஆமாம், தெரிகிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் சொன்னீர்கள் குறைந்த எண்ணிக்கை என்று சொன்னீர்கள், ஆனால் நிறைந்த பெண்கவிகள் இருக்கிறார்கள். ஒரு நிறைந்த அவை, அதனாலே ஒன்று கவலைப்பட வேண்டும். இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற கலாநிதி வாசுகி நவலராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைத்துக் கொண்டிருக்கிற கவியாசான் மாவலி மைந்தன் சண்முகராஜா அவர்களே, அருமை கவிதரும் விருது மகள் திருமகளை பெருமையோடு வாழ்த்தி மற்ற கவிஞர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னொரு பக்கத்துல இன்னொரு நிகழ்ச்சியோடு போயிட்டு இருக்குது. அதில் கவலை செலுத்தி கொண்டு தான் இருக்கிறேன். எங்களுடைய ஒரு மருத்துவ கருத்தரங்கு நடக்குது. பட் நான் அதில் பேசுவதில்லை, சும்மா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய கவிதையோடு வருகிறேன். இப்பொழுது வழக்கம் போல சில படக்காட்சிகளோடு பொருத்தமான காட்சிகளாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எத்தனை முறைதான் எரியுமோ இலங்கை, எத்தனை முறை எரிந்தாலும்
சாம்பலாவது என்னமோ எம்மினம்தான். சாம்பலுக்குள்ளிருந்து எழாது இனி பீனிக்ஸ் பறவைகள். எழுந்த பீனிக்ஸ் அத்தனையும் மீண்டும் தங்களை ஆகுதியாக்கி மண்ணுக்கான விதைகளாகி என்று உறங்கு நிலையில் இனியும் எரிந்து சாம்பலாகாதே. இனி நம் இருப்பை காக்க எரியும் நெருப்பாகி உருக்கு, உருகும் இரும்பாகி உருமாறு. வதை முகாம்களுக்குள்ளே நம் சதை தின்றுவிட்டு ஓநாய்கள் சிதைத்த நம்மவர் எச்சங்கள். சதைகள் தின்றுவிட்டு ஓநாய்கள் சிதைத்த நம்மவர் எச்சங்கள் புதைகுழிக்குள்ளே இன்னும் சிதையாமல் விதைகளாய் தெரியுது செம்மணியில். பதைக்க வைக்குது பகைவரையும். திறந்த வெளி சிறைச்சாலைகளுக்குள் திரிந்தன நம் உறவுகள் அன்று. திரிசாந்தியை தேடிய போதுதான் சோமரத்தின இராணுவ கும்பலின் காமவதியாட்டமும் செம்மணியின் உண்மைகளும் அம்மணமானது. ஊருக்கு ஒரு இடுகாடு இது நியதி. ஊரே இடுகாடுகளாய் இது ஈழத்து நியதி. ஊருக்கு ஒரு இடுகாடு இது நியதி. ஊரே இடுகாடுகளாய் ஈழத்து நியதி. முற்றங்களில் மல்லிகை வைக்க இனி மண்ணை தோண்டாதீர்கள். கண்ணில் படலாம் காணாமல் போன உறவுகளின் வண்டி ஓடுகள். மண்டை கலண்டு போன சொத்தை சேர்க்க இனத்தை விற்கும் சொத்தை அரசியல் தலைமைகளை இனியும் நம்பினால் இனப்படுகொலைக்கு ஆதாரமான இந்த புதைகுழிகளே இனவாத அரசால் புதைகுழிக்குள்ளே புதைக்கப்படலாம். இனப்படுகொலைக்கு ஆதாரமான இந்த புதைகுழிகளே இனவாத அரசால் புதைகுழிக்குள்ளே புதைக்கப்படலாம். கண்முன்னே இன்று சாகும் காசாவை கண்டுகொள்ளாத சர்வதேசம் நம் எலும்புகளை எண்ணி எண்ணி என்ன செய்ய போகிறது? ஐக்கிய நாடுகள் சபையே வக்கில்லாத உலக யுத்தங்களின் உக்கிப்போன எலும்புகள் மீது கட்டப்பட்டதுதான் வரலாறு. ஐக்கிய நாடுகள் சபையே வக்கில்லாத உலக யுத்தங்களின் உக்கிப்போன எலும்புகள் மீது கட்டப்பட்டதுதான் வரலாறு. நன்றி, வணக்கம். மருத்துவர் போல் ஜோசப் அவர்களே, எத்தனை முறை எரித்தாலும் சாம்பலாவது என்னவோ எம்மினம்தான் என்று சத்திய வார்த்தைகளோடு வந்தீர்கள். ஆனாலும் சாம்பலுக்குள் இருந்து எழாது பீனிக்ஸ் பறவைகள் என்று சாம்பலுக்குள் இருந்து எழும் பீனிக்ஸ் பறவைகளையும் எழ முடியாது, மீண்டும் மீண்டும் ஆகுதியாகும் என்கின்ற பெரும் தவிப்பை தந்தீர்கள். இனியும் நம் இருப்பை காக்க எரியும் நெருப்பாகி உருகும் இரும்பாகி உருமாறு என்ற அந்த படிம வார்த்தைகள் பட்டாய் நெட்டாய் வந்தன. ஊருக்கு ஒரு இடுகாடு இது நியதி. ஊரே இடுகாடாய் ஈழத்தின் நியதி. அருமை, அருமை. இதைவிட மேலாய் உச்சமாய் நம் அவலத்தை எடுத்துரைக்க முடியாது. இந்த புதைகுழிகளே இனவாத அரசால் புதைகுழிக்குள் புதைக்கப்படலாம். ஆமையா, நாம் புதைகுழிக்குள் புதைக்கப்படுகின்றோம் என்ற வேதனையை பகிர்ந்து கொண்டமைக்கு, வார்த்தை சரங்களை உடைத்தெழும் விதைகளாய் இங்கே பந்தாய் தந்ததற்கு, உங்கள் மருத்துவ பாணியிலே இங்கே ஒரு சிகிச்சை நடத்தி இருக்கிறீர்கள்.
இந்த எரியும் இலங்கையின் தலைப்புக்குள்ளே. நன்றி. நன்றி. நன்றி அங்கே வாசுகி. சிறப்பான அருமையான பின்னூட்டம். ஆமாம், பல வரிகள் இதயத்தை தொட்டன. ஊருக்கு ஒரு இடுகாடு, அது உலகத்து இயல்பு. ஊரே இடுகாடாய் ஈழத்தின் இயல்பு இருப்பதை சுட்டிக்காட்டி, புதைக்குழிகளே புதைக்கப்படலாம் என்ற அந்த நிதர்சனத்தையும் இன்றைக்கு வெளிப்படுத்தியது உங்கள் கவிதை மனதை தொட்டது. நன்றி மருத்துவர் போல் ஜோசப் அவர்களே, வந்து கலந்து கொண்டு சிறப்பான வளமை போன்று உங்களுடைய சிறப்பான காணொளியுடன் உங்களுடைய கவிதையை இங்கே வழங்கியதற்கு நன்றியும் வாழ்த்துகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக நான் அழைக்கின்றேன் பாவலர் சுகந்தி மார்க்கண்டு, கனடாவில் இருந்து. வாருங்கள் உங்களுடைய கவிதையோடு. அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழை வணங்கி என் அன்னைக்கும் தந்தைக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என் மரபுக்கவி யாசானுக்கும் வணக்கம். இன்றைய கவித்தலைமை திருமதி வாசுகி நகலராஜா அவர்களுக்கும் வணக்கம். என்னோடு கவி பாட வந்த அன்பு உறவுகளுக்கு வணக்கம். பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். நான் இன்று 4 நேரிசை வெண்பா கொண்டு வந்திருக்கிறேன், வாசிக்கிறேன். கண்கள் சுமக்கும் கனவு. பெற்று வளர்த்தே பெயரிட்டு காத்து வந்தே உற்றதொரு கல்விதனை ஊட்டிடுவார். நற்செயலால் மண் போற்றும் வண்ணம் மகவிருக்க காண்பதவர் கண்கள் சுமக்கும் கனவு. வாழ்வில் உயர்ந்து வளம்பெற வேண்டுபவர் சூழ்கின்ற துன்பத்தால் சோர்ந்திடார். ஆழ்மனதில் எண்ணற்ற ஆசையுடன் ஏங்குகின்ற மானிடத்தின் கண்கள் சுமக்கும் கனவு. போர்மேகங்கூடி பொழிகின்ற குண்டுகளால் பார் முழுதும் கண்ணீராய் பாய்கிறதே. நேர்வழியில் தன்னொளிராட்சி தழைத்தோங்க வேண்டுவதும் கண்கள் சுமக்கும் கனவு. பள்ளி பருவத்தில் பற்பலவாய் ஆசைகள் உள்ளம் முழுதும் உறைந்திருக்கும். கள்ளமில்லா எண்ணத்தால் வாழ்வினிலே ஏற்றம் பெறுவதவர் கண்கள் சுமக்கும் கனவு. வாய்ப்பளித்த மாவலி மைந்த முற்றத்திற்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் நன்றி. வணக்கம் பாவலர் சுகந்தி மார்க்கண்டு அவர்களே. நேரிசை வெண்பாவிலே வாழ்வில் உயர்வினை தேடினீர், உயர்வின் மகிழ்வினை தேடினீர். ஆழ்மனதில் எண்ணற்ற ஆசையுடன் அடிமனதின் அந்த ஆழத்தில் புதைந்ததே அந்த கனவுகள் என்று அழகாய் மெருகூட்டினீர். பள்ளி பருவத்தின் பல நினைவுகளின் சொர்க்கத்தை கண்டீர்கள். உங்கள் சொல்வரிசை நேரிசை வெண்பாவில் அழகு கொடுக்கிறது, ஆழம் கொடுக்கிறது. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. நன்றி. நன்றி தங்கை வாசுகி, சிறப்பான உங்களது பின்னூட்டத்துக்கு. சுகந்தி மார்க்கண்டு அவர்களுடைய அந்த நேரிசை வெண்பாக்கள், அவரும் எனது மனைவி, பாவலர் விருதை பெற்றவர், சிறந்த மரபு கவிதைகளை ஆக்கி வருகின்ற ஒரு கவிஞர். சிறப்பான அந்த பள்ளி பருவத்து கனவுகளையும் தாயகத்து அந்த போர்மேகத்துக்கிடையே அவதிப்படுகின்ற மக்களது கனவுகளையும் இங்கே சிறப்பாக எடுத்து தந்திருந்தார் தன்னுடைய வெண்பாக்களிலே. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி சுகந்தி, வந்து கலந்து சிறப்பித்ததற்கு. அடுத்து நான் அழைக்க இருக்கின்றேன் முனைவர் புஷ்பா கிறிஸ்டி அவர்கள். கனடாவில் இருந்து அவருக்கு இன்றைக்கு வந்து கலந்து கொள்ள முடியாது இருக்கின்றதாலே அவர் அனுப்பி வைத்த கவிதையை நான் உங்களுக்கு வாசிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு நிமிடம். ஆமா, முனைவர் புஷ்பா கிறிஸ்டி அவர்கள் கண்கள் சுமக்கும் கனவு என்ற தலைப்பிலே 3 வெண்பாக்களை அனுப்பியிருக்கின்றார். அத்துடன் எத்தனை முறைதான் எரியுமோ இலங்கை என்ற தலைப்பிலும் ஒரு கவிதையை அனுப்பியிருக்கின்றார். கண்கள் சுமக்கும் கனவு. மண்ணின் வரவாய்
மனிதராய் வந்தோமே, எண்ணம் நிறைத்து எழுந்து சிறந்தோமே, விண்ணது வாழ்த்த விரைவில் பலிக்குமே கண்கள் சுமக்கும் கனவு. கனவுகள் கண்ட கலைமிகு வாழ்வில் நனவாய் பலித்த நயமான எண்ணங்கள், மண்ணில் நிலைபெறும் மாபெரும் காட்சியும் கண்கள் சுமக்கும் கனவு. இளமை உணர்வு எழுந்து சிறந்ததும் அழகிய வாழ்வதன் அர்த்தம் புரிந்துமே, மன்னது போற்றும் மகத்துவம் கண்டிட கண்கள் சுமக்கும் கனவு. எத்தனை முறைதான் எரியுமோ இலங்கை. இது கலிப்பா பெற்ற கலிப்பா வடிவத்திலே எழுதியிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். இதயத்தில் தினமும் ஏக்கமும் நிறைகிறது, உதயத்தை காணாது உறங்கிய உயிர்கள் அங்கே பதைபதைத்து துடித்து பங்கருக்குள்ளே மறைந்தனரே, விதையாகி மண்ணுள்ளே விழுதுகள் தொலைந்தனவே. கருணையற்ற பாதகரின் காலனிக்குள் நெறிபட்டு குறுமணியாம் எங்கள் குழந்தைகளும் இறந்தனரே. எரியூட்டி நாம் அவரை எடுத்தங்கே எரிக்கவில்லை, நரிகளின் வஞ்சகத்தால் நாம் இழந்தோம் எம் உறவுகளை. விடியாத வாழ்வாலே விதவைகள் ஆனோர் பல பெண்கள், முடியாத அழிவாலே முகம் கை காலும் இழந்தாரே. யார் வந்து எமைக்காக்க யார் உள்ளார் எமக்காக, போர் வந்து கொண்டங்கே பொசுக்கியது எம்மவரை. உடைமைகளை இழந்தோம், உயிர்களையும் இழந்தோம், கடமைகளை செய்யவியலாது கண்ணீரில் நனைந்தோம். காற்றைத்தான் சுவாசித்தோம், காடையரே அளித்தீர்கள், நாற்றமிகு காவலரே நாம் உமக்கு என்ன செய்வோம். தேடி தேடி எமை அளித்தீர் தேன் தமிழர் பகுதிகளை, ஓடி ஆடி இளையோர் உயிர்களையும் பறித்தீரே. போதாதா நீராடிய போராட்ட விளையாட்டுக்கள், தோதாக உமக்கு வந்து தோள் கொடுத்தார் பிற நாட்டாரே. பால்குடி மழலையையும் பள்ளி செல்லும் பாலகரும், பால்குடி மழலையும் பள்ளி செல்லும் பாலகரும், வாள் கொண்ட மந்திகளே வந்தாரோ பகைக்கு. இத்தனை கொடுமைகளை இதயமின்றி செய்தவரே, எத்தனை முறைதானோ எரிப்பீர் எம்மினத்தை இலங்கையை என்று அந்த கவிதையை முடித்திருக்கின்றார் பாவலர் மணி முனைவர் புஷ்பா கிறிஸ்டி அவர்கள். பாவலர் முனைவர் புஷ்பா கிறிஸ்டி சகோதரியே, உங்கள் கவிதை வரிகள், நீங்கள் ஓர் முன்னணி கவிஞர், முதுபெரும் கவிஞர், பல காலமாய் மரபு கவிதைகளை ஆற்றுகின்ற மேதை. அந்த வகையிலே உங்கள் வெண்பா, அழகிய வெண்பா, கனவுகள் கலைந்த வாழ்வு, இளமையின் உணர்வுகள் சிதைந்த மக்கள், எரிகின்ற அந்த தணலில் வேதனை விளிம்புகளை எடுத்து வந்தீர்கள் வெண்பா முற்றத்திலே. அதேபோல் எரிகின்ற இந்த இலங்கையையும் கலிப்பாவிலே எங்கள் கலி, வேதனை, வலி என்பவற்றை இதயத்தின் ஏக்கம் நிறைகிறது என்று ஆரம்பித்து, கருணையற்ற பாதகரின் நசிந்திடும் குழந்தைகள் மீட்கவில்லை, விடியாத வாழ்விலே விடிவு ஏது என்ற ஏக்கமும், ஆர்வந்து எமைக்காக்க காற்றாய் சுவாசிக்கின்றோம் நாம் என்றும் மாறாத வேதனை வலியில் வாசிக்கின்றோம் என்கின்ற உங்கள் அழகிய வரிகளோடு வேதனை தந்த அந்த தடத்தில் மூழ்கி சிறிது இதயத்தின் இரத்த கண்ணீர் வடிந்து கொண்டேதான் இருக்கிறது. அது வார்த்தைகளிலும் வடிந்திருக்கிறது என்பதை காட்டுகின்றீர்கள். அதனை வாசித்தளித்த மாவிலி மைந்தன் ஐயாவுக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி. நன்றி தங்கை வாசுகி. சிறப்பான அருமையான பின்னோட்டத்தை கொடுத்ததற்கும், பாவலர் மணி முனைவர் புஷ்பா கிறிஸ்டி அவர்களுக்கும் சிறப்பான வெண்பாக்களையும் கவிதையையும் இங்கே தந்து சிறப்பித்ததற்கும் அவருக்கும் நமது நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக அழைக்க இருக்கின்ற விருத்தக்கவி வித்தகர் ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம், பின்னர் நினைக்கிறாரா என்று தெரியவில்லை. கவிஞர் தேவகி விக்னேஸ்வரன் இணைந்திருக்கிறீர்களா? இல்லை என்று நினைக்கின்றேன். வெண்பா புலவர் மயில்வாகனன் முருகேசு அவர்களை அழைக்கின்றேன். இப்பொழுது வாருங்கள், உங்களுடைய
கவிதையோடு அவரை தொடர்ந்து பாவலர் அம்பிகா வாசுதேவன் அமெரிக்காவிலிருந்து நீங்கள் அணியமாக இருங்களம்மா. வாருங்கள் வெண்பா புலவர் மயில்வாகனன் முருகேசு ஐயா, வாங்க. புலவர் ஐயா, வாருங்கள். இணைந்திருக்கின்ற இணைந்திருக்கிறார், அன்மியூட் பண்ணவில்லை. அன்மியூட் பண்ணுங்க புலவர். மன்னிக்கோணும், தெரியாத வயது போன நேரம் இப்படித்தான். அது சிக்கலே இல்லை, வாருங்கள் உங்களுடைய கவிதையோடு. மீண்டும் வருகின்றேன். கவிநாயகன் மாவிலி மந்தன் அவர்களே, அம்மையார் அவர்களே மற்றும் கவிஞர் பெருமக்களே, காலை மாலை வணக்கம். கண்கள் சுமக்கும் கனவு நெரிசவன்பா தெளிந்தார்க்கு தேவைகள் ஏதுமில்லை. உள்ளம் சிவன்பாலே ஊடுருவும் கள்ளமில்லை. காணும் பொருள்களோ காட்டும் சிவனையே. கண்கள் சுமக்கும் கனவு. அடுத்தது, காணும் கனவெல்லாம் காலமெல்லாம் முன்னேற்றம். ஈனமாம் வாழ்வால் இழிவேதான் மாண்பேதான் ஊனின் உயர்வே. உரிமையென கொள்வோரின் கண்கள் சுமக்கும் கனவு. வெள்ளை மனங்கொண்ட வித்தகரின் சிந்தனைகள் துள்ளி திரியின் சிறார்களை உள்வாங்கி மண்ணினது மண்டராய் மாற்றி அமைப்பதே கண்கள் சுமக்கும் கனவு. அடுத்தது, பொய்யான வாழ்வை பொருத்தமன் ரண்ணியே உய்யவழி காண்கின்ற உத்தமர்கள் வையகத்தில் எண்ணற்ற வாய்ப்பிருந்தும் ஏற்காது தன் வழிதான் கண்கள் சுமக்கும் கனவு. அறவழி சேர்க்கின்ற ஐயமற்ற செல்வம் சிறப்பான வாழ்வுக்கு சேருமே. சேரும் இறையருள் சிறப்பான வாழ்வுக்கு சேரும் இறையருள் கண்ணியத்தை காட்டி கருணை பொழிய வைக்கும் கண்கள் சுமக்கும் கனவு. பொல்லா மலமரமே போற்றி துதித்திடுவேன். நல்ல சிந்தனைகள் நாளுமே கல்மனதுள் விண்ணென பாய்ந்து வந்தால் வாழ்வின் குறிக்கோள்கள் கண்கள் சுமக்கும் கனவு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அருமைக்கும் பெருமைக்கும் உரித்தான வெண்பா புலவர் மயில்வாகனம் முருகேசு ஐயா அவர்களே, உங்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம். தெளிந்தார்க்கு தேவைகள் எதுவும் இல்லை. கள்ளமில்லா தெளிவான சித்தாந்தம் ஐயாகது. தத்துவ கோர்வைக்குள்ளே தானாடாவிட்டாலும் தயங்கும் மானிடம் தெளிவோடு போக வேண்டும் என்கின்ற அருமை வரிகளோடும் வெள்ளமனம் கொண்டு சிறார்கள் மாந்தராய் மாற்றும் கனவு என்கின்ற அந்த வெள்ளை மனச் சிறார்களை சிறப்பு மாந்தராய் மாற்றும் கனவு எனக்கு மிக பிடித்தது. அதனோடு அடுக்கு அழகு நேரிசை வெண்பா சிறப்பு, எப்பொழுதும் உயர்ந்தோர் சிந்தனைகள் மேன்மையுறும் சிறப்புகள் இங்கே வாழ்க வளர்க என்று கூறி உங்களை வாழ்த்துகிறேன் ஐயா. நன்றியம்மா, நன்றியம்மா. பேர் பெற மாட்டேன்றது வாசுகி. வாசுகி தெரியும். நான் பழக்கப்பட்டதான் இப்போ தற்சமயம் விரையில் தரமாட்டேன். நன்றி நன்றி தங்கை வாசுகி, உங்களோட சிறப்பான பின்னூட்டத்துக்கு. புலவர் மயில்வாகனன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சிறப்பான வெண்பாக்களை எடுத்து வருவார். தத்துவ கருத்துக்கள் நிறைந்த வெண்பாக்கள். தெளிந்தார்க்கு உள்ளம் சிவலிங்கம் என்ற திருமூலரின் அந்த கருத்துக்களையும் தன்னுடைய அந்த வெண்பாவிலே எடுத்து வைத்திருந்தார். சிறப்பான
கவிதைகளை தந்ததற்காக வாழ்த்துகள், பாராட்டுகள் புலவர் மயில்வாகனம் அவர்களே. வளர்ந்த கவிஞர்கள், நீங்கள் இங்கே எங்களுடன் இணைந்து இங்கே வளர்ந்து வருகின்ற கவிஞர்களுக்கும் ஊக்கம் கொடுப்பது வரவேற்கத்தக்கதும் பாராட்டத்தக்கதும். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக நேரடியாக உங்களோட கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. எனவே சூமங்களுக்கு நல்ல வாய்ப்பு தந்தது. சூ மூலம் நான் வீட்டிலிருந்து 2 பேரும் உங்களோட தொடர்பு. நன்றி ஐயா. சிறப்பு சிறப்பு. நன்றி, மகிழ்ச்சி. நன்றி. அடுத்து நான் அழைக்க இருக்கின்றேன் பாவலர் அம்பிகா வாசுதேவன் அமெரிக்காவில் இருந்து இணைந்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து கவிஞர் ஹேமா சுஜானந்த் அணியமாக இருங்கள். முதலில் பாவலர் அம்பிகா வாசுதேவன் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் அம்பிகா. அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழுக்கும் தாய் அன்னைக்கும் முதல் வணக்கம். பொங்கிடும் உணர்வுகளை போற்றுகின்ற பாவலரே, பசந்தீவின் பாற்சுவை போல் பாடல்கள் தருபவரே, தங்கமோ தாமரையோ தடாகத்தின் குளிர்மையோ தந்திடும் பாக்களில் தமிழும் நீந்துமன்றோ, எங்கிலும் வாழ்கின்ற ஈழத் தமிழர்க்கு எழிலான நடைகண்டு இருமாப்பு கொடுப்பவரே, மங்காத மொழி நடக்கி மாவிலி மைந்தன் மனங்கவரும் மரபாசான் வாழிய வாழியவே. சிறப்பு விருந்தினரின் சிந்திடாத சிரிப்பில் சிலிர்க்கிறது இக்கவிமுற்றம். அகமும் முகமும் ஆளத் தெரிந்த ஆளுமை கொண்ட அம்மணியாம் வாசுகி நகுலராஜா அவர்களையும் அரங்கம் சிறக்க வந்த அன்புடையோர்க்கும் அன்பு வணக்கமும் வாழ்த்தும். முகம் மலர கவியூற்றை சுவைக்க வந்த கவிகால் அவையோர்க்கும் அன்பு வணக்கம். கண்கள் சுமக்கும் கனவு நேரிசை வெண்பாக்கள், கருப்பை பிறப்பில் கலந்திடும் வாழ்வில் பருவங்கள் பூக்க பனிக்கும், இனித்திடும் எண்ணங்கள் ஏணியா ஏற்றங்கள் கொள்ளவே கண்கள் சுமக்கும் கனவு. நாளும் பொழுதுமாய் நாணலை போல் மானுடம் ஆளுமே வாழ்க்கையும் ஆற்றலினால் நீள்கடலும் மண் தொடும் வெண்ணலையாய் மான்புற வாழ்க்கையில் கண்கள் சுமக்கும் கனவு. தாயகத்து வேதனையை தாங்கி நடந்தவரை நேயமுடன் நாளும் நினைக்கையில் தூயவர் பண்பில் துளிர்த்திடும் பாரினில் தாய் தமிழர் கண்கள் சுமக்கும் கனவு. 1000 கண் கொண்டு அன்பினால் ஆட்கொள்ளும் தாயவர் தாங்குவர் தாழாமல் சேயினில் கொண்டிடும் தீராத அன்பினை தேடியே கண்கள் சுமக்கும் கனவு. மானிட வாழ்வின் மகத்தான அர்த்தங்கள் ஏணி போல் ஏற்றங்கள் எய்திடவே வானிடை எண்ணங்கள் வாய்க்கும் வரையினில் ஆற்றிட கண்கள் சுமக்கும் கனவு. புலம்பெயர்ந்து வந்தவர் புத்துணர்வு இன்றி நிலமும் நிழல் போல் நினைக்கும். விளக்க முடியா எண்ணங்கள் எல்லாமும் எப்படியோ என்றெண்ணி கண்கள் சுமக்கும் கனவு. வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி பாவலர் அம்பிகா வாசுதேவன் அவர்களே. ஓர் முதல் வணக்கம் ஓர் அருமை வணக்கமாய், வார்த்தை கோர்வையில் கவிதை வணக்கமாய் அமைந்தது. நன்றி அம்மா, நன்றி. நேரிசை வெண்பாவிலே கருப்பை பிறப்பில் மலர்ந்திடும் வாழ்வு என்று அருமையாய் தொடங்கினீர்கள். நாளும் பொழுதும் நாணலாய் வாழலாம் என்று நாங்கள் நாணலாய் வாழ்கின்ற சோக நிழலை தொட்டு தந்தீர்கள். தாயகத்து வேதனை தாங்கி நடந்து அங்கே நாம் இன்றும் சுமக்கின்ற அந்த வலிகளை சொல்லி வந்தீர்கள். மானிட வாழ்வில் மகத்தான அர்த்தங்கள் ஏனிடை என்கின்ற இந்த எய்திலி வாழ்வினை பற்றி அழகாய் உங்கள் நேரிசை வெண்பா வந்தது. அம்மா, அன்று தொடக்கம் இன்று வரை அயராத முயற்சியினால் இந்த கவிதை உலகிற்கு நீங்கள் தந்த கவிதைகள் ஏராளம் ஏராளம். அத்தனையும் தமிழ் எழுத்துக்களை மொழி ஆளுமையினாலே வென்று வருகின்ற உங்கள்
தாராளமான இந்த சிந்தனை ஊற்று இன்னும் அருவியாய் கொட்டட்டும். எங்கள் தமிழ் ஆறு கவிதை ஆற்றிலே இன்னும் பல புன்னகை பூக்களாய் கலந்து ஓடட்டும் என்று ஆண்டவனை வேண்டி வாழ்த்துகிறேன் அம்மா. நன்றி நன்றி. நன்றி தங்கை வாசுகி, சிறப்பான அருமையான உங்களது பின்னூட்டத்துக்கு. இன்றைக்கு அம்பிகாவின் குரல் ஒரு மாதிரி ஒலிக்கிறது. அவருக்கு உடல் நலம் இல்லையோ என்று தெரிகிறது. இல்லை ஆமாம் என்றால் ஆமாம் பாஸ்டர் சார். உங்களுடைய குரலிலும் உங்களுடைய அந்த இல்லை என்றால் மிகவும் ஆணித்தரமாக உங்களுடைய குரல் வெளிப்பாடு இருப்பது வளமை. இன்றைக்கு கொஞ்சம் அது குன்றி இருப்பதை காண்கிறேன், உணர்கிறேன். உங்கள் உடல் நலம் தேற வேண்டிக் கொண்டு சிறப்பான வெண்பாக்களை இன்றைக்கு இங்கே தந்திருந்தீர்கள். அதற்குரிய அழகிய பின்னூட்டத்தையும் வாசுகி அவர்கள் உங்களுக்கு அளித்திருந்தார்கள். நீங்கள் அவருக்கு அளித்திருந்த ஒரு சிறப்பான வணக்கத்திலே சொல்லிய வார்த்தைகள் உண்மைதான். சிந்திடாத சிரிப்பு, அகமும் புறமுமாக புன்னகை வீசிக்கொண்டிருக்கின்ற அந்த தோற்றம், அவருடைய வாசுகி அவர்களுடைய தோற்றத்தை சிறப்பாக சொல்லி அவருக்கு வணக்கத்தை சொல்லியிருந்தது சிறப்பாக இருந்தது. வந்து கலந்து உங்கள் உடல்நிலை தளர்ந்திருந்த வேளையிலும் இங்கே வந்து எங்களுடைய இந்த கவிதை முற்றத்தை சிறப்பித்ததற்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நான் அழைக்கின்றேன் ஹேமா சுஜானந்த் அவர்கள், கனடாவில் இருந்து வந்திருக்கின்றார். வாருங்கள். அவரை தொடர்ந்து கவிஞர் பொன்னையா ராஜா பிரான்சில் இருந்து கலந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அணியமாக இருங்கள். கவிஞர் ஹேமா சுஜானந்த், வாருங்கள். தமிழ் தாய்க்கு வணக்கம். எமது தமிழ் கவி ஆசானுக்கு வணக்கம். சிறப்பு விருந்தினர் கலாநிதி எங்களோட வாசுகி அக்காவிற்கு வணக்கம். மற்றும் திருமகள் அம்மையாருக்கு எனது வாழ்த்துக்கள். அனைத்து சக கவிஞர்களுக்கும் எனது வணக்கம். கண்கள் சுமக்கும் கனவு 4 வெண்பாக்களும் ஒரு புது கவிதையும் கொண்டு வந்துள்ளேன். முதலாவது தலைப்பு இட்டா கனி. பட்டு சிறகாய் பறக்கும் உயரத்தில் எட்டா கனியும் இனிக்குமே, கிட்டாத எண்ணத் தொகுப்பும் இதயச் சிறைதனில் கண்கள் சுமக்கும் கனவு. இரண்டாவது பிள்ளையின் எதிர்காலம். வெண்மையான தாளில் விரிகின்ற ஓவியமாய் பொன்னாய் எதிர்காலம் புலரவே அன்னையவள் தன் பிள்ளை தான் ஈன்ற நாள் முதல் தூங்காத கண்கள் சுமக்கும் கனவு. ஈழம். மண்ணில் மறைந்தன மாவீர மேனிகள், விண்ணில் ஒளிரும் உயிர்கள் விண்மீனாய் திண்ணமாய் தீட்டிய தேச விடியலோ கண்கள் சுமக்கும் கனவு. கனவும் இனிது. விழித்தூங்க தோன்றும் கனவோ விடியல் ஒளியில் ஒளியும் பனிபோல் விழிமலர வண்ணமயமான எண்ணங்கள் வானமில்லாய் கண்கள் சுமக்கும் கனவு. எத்தனை முறைதான் எரியுமோ இலங்கை. இது ஒரு புது கவிதை. இந்திய பெருங்கடலின் மத்தியில் இதயமாய் செந்தமிழ நான் தான் சிறிய தீவை. வந்தவர்கள் எல்லாம் வென்று செல்ல எம்மினத்தின் உரிமையை எரித்து சென்றார். அன்றவர் வைத்த சிறுபான்மை தீயால் சிங்களம் பிரிவினை வாதம் கொண்டு 83 எம்மினத்தை எல்லாம் தென்னிலங்கை தோறும் தேடியே தீத்ததே. மாண்டவர் மண்ணில் புதைக்கப்பட்டதன்று ஆண்டிட ஆளுமை இல்லை என்றே. புதைத்தவை வெறும் உடல்கள் அல்ல, அவை உயிர்கள், விதைக்கப்பட்ட விடுதலை வித்துக்கள். விழுந்த விதைகள் விடுதலை பெறவே எழுந்தன பின்னர் எழுச்சி மிகு மரமாய். வளர்ந்த மரங்கள் விழுதுகள் பரப்ப வேராய் தாங்க வேந்தனும் வந்தார். 30 ஆண்டுகள் முன்னின்று உழைத்து செப்பனிட்டு ஈழத்தை சீராய் காத்தார். ஈழம் என்றொரு நாடும் உண்டு, இனிதாய் தமிழர் வாழ்வு அங்குண்டு என்பதை உலகம் அறிந்தனர் கண்டு. நன்று செய்வோர் நம் மண்ணில் யாருண்டு, பின்னின்று கொள்வோர் பேடியர் உலகிதே. 2009 இறுதிப் போரில் 100,000 தமிழர் நீராகி போயினர். ஏராளமான உறவுகள் எங்கே காணோம், யாரேனும் விடை சொன்னார் உண்டோ? கண்டோம் என்று செம்மணி குழியில் கணக்கற்று உடல்கள் புதைக்கப்பட்டது.
கண்டோம் என்று செம்மணி குழியில் கணக்கற்ற உடல்கள் புதைக்கப்பட்டது. இன்னும் எத்தனை புதைகுழி உண்டு? இன்னும் எத்தனை புதைகுழி உண்டோ? ஈழ தேசத்தில் இதய துடிப்பாய் செந்தமிழர் சிந்திய குருதியெல்லாம் செங்கனல் பூத்து சீரிடும் நெருப்பாய் எங்கனமும் எரியும் இலங்கை, எங்கனமும் இலங்கை எரியும் எரியுமே. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வணக்கம் கவிஞர் ஹேமா சுயானந்த் அவர்களே. சிந்தனை சிறுக சிறுக சிப்பி முத்துக்களாய் வந்தன. எட்டாக்கனி இனிக்கும் கிட்டாத இதய சுமப்பில் என்று ஆரம்பித்து ஈழத்தில் மண்ணில் மறைந்த மாவீரர் ஒளியின் அவர்கள் கண்ணில் தெரியாமல் கனவுகளாய் போன அங்கே கரைந்து விட்ட சோகத்தையும் புலிதூங்காத அந்த வேதனை சிறப்பையும் எமக்கு வெண்பாவிலே கொண்டு வந்தீர். எத்தனை முறைதான் எரியுமோ இலங்கை என்பதில் அழுத்தமாய் ஆழமாய் இந்தியர் வந்து காக்கவென்று வந்து எம்மினத்தை எரித்துச் சென்ற சோகத்தையும் மண்ணாண்டவர் புதைக்கப்பட்ட அந்த இன்றும் மாறாத வடுவையும் புதைக்கப்பட்ட உடல்கள் அத்தனையும் விதைக்கப்பட்ட வித்துக்கள் என்ற அருமை வாசகத்தை நச்சென்று முத்திரையாய் பதித்த உங்கள் கவிதையிலே இந்த 30 ஆண்டுகள் முன்னின்று உழைத்த தலைவன் இன்று இல்லை, ஆனால் அவர் எல்லோருள்ளும் வாழ்கிறார் என்பதனை நன்று செய்வோன் யாரையும் பின்னென்று கொள்வோர் இந்த சூனியக்கார கூட்டத்தின் மத்தியிலும் நம் தமிழ் வாழ உழைத்த அந்த மாவீரர்களையும் அந்த மண்ணின் மைந்தனையும் நாம் என்றும் மறவோம் என்பதையும் அழகாய் செம்மணியின் சோகத்தையும் இங்கே தந்தீர்கள். அடுக்கடுக்காய் எடுத்துரைத்த வார்த்தைகள் அத்தனையும் இதயத்தின் ஆழமாய் இருந்த சோகத்தின் எடுத்துரைப்புகள். இன்னும் உங்கள் தமிழ் கவிதை ஆற்றல் வளரட்டும், பேருவகையாய் விடியட்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன் அம்மா. நன்றி அக்கா. நன்றி. நன்றி தங்க வாசுகி. சிறப்பான அருமையான உங்களது பின்னோட்டத்துக்கு நல்ல சிறப்பான வெண்பாக்களையும் அந்த புது கவிதையையும் இங்கே எடுத்து வந்த கவிஞர் ஹேமா சுஜானந்த் அவர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்தும் பாராட்டுகளும். அவருடைய ஒரு உவமை எனக்கு உள்ளத்தை தொட்டது. தனது அல்லது குழந்தையை பொதுவாக வெண்மையான தாளில் விரிகின்ற ஓவியம் என்ற ஒரு உவமை அந்த குழந்தைக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அது சிறப்பாக இருந்தது. வாழ்த்துகள், பாராட்டுகள், வாழ்க வளர்க. நன்றி. அடுத்து நான் அழைக்கின்றேன் கவிஞர் பொன்னையா ராஜா அவர்கள். அவரை தொடர்ந்து கவிஞர் ராஜினி சுபாகரன் இருக்கிறீர்கள். கவிதை வந்திருந்தால் தயாராக இருங்கள். வாருங்கள் கவிஞர் பொன்னையா ராஜா. பிரான்ஸ் நாட்டிலிருந்து எங்களோடு கலந்து தலைமை போன்ற சிறப்பான கவிதைகளை எடுத்து வருவார். வாருங்கள் பொன்னையா ராஜா. எல்லோருக்கும் வணக்கம். ஆதிமொழியாகியே அகிலம் வியக்க வளர் மேதினியின் மூத்தவளே மேன்மையுடை தமிழே, கூனறிவை நிமித்தி கொள்ளறிவில் கோலோச்சும் ஞானப் பேரொழியே, நவின்றேன் வணக்கங்கள். கவியொரு மொழியது கனியென மிளிர்வது, கவியொரு மொழியது கனியென மிளிர்வது, கருவதை உணர்வோடு தரமோடு தருவது, அதை அறி பொறிதனை பயில போர் வழிசமை, குருவெனும் அறிஞரை குறித்தொரு வணக்கமே. சிறப்பு கவியரங்கின் சிறப்பு விருந்தினருக்கு வாழ்த்தும் வரவேற்பும் கூட்டியதா என் வணக்கம். கவி யாத்து வந்திங்கே புவி போற்றும் தமிழுக்கு பொருள் சேர்க்க வந்திருக்கும் புலவோர்க்கும் என் வணக்கம். சபையோர்க்கும் தலை சாய்த்து தந்தேன் என் வணக்கம். கண்கள் சுமக்கும் கனவு. எண்ணங்கள் கொண்ட எழில்மிகும் விருப்பதனை திண்ணமாய் மனத்தேற்றி நம்புங்கால் எண்ணறிய வன்மை மிகு வாழ்வும் வரங்களும் கிடைக்கும் என்ப கண்கள் சுமக்கும் கனவு. எண்ணம் போல் சுதந்திரம் என்றோ கிடைக்கும் என மண்மீது காத்திருக்கும் மானிடரே, உண்மையிதே வன்மை விடுதலையே வாய்க்கும் என நினைத்தல் கண்கள் சுமக்கும் கனவு.
உள்ளம் மகிழ்வெய்த உணர்வெங்கும் தேன் சீந்த வெள்ளை மனங்கொண்டு வாழ்ந்தோமே கள்ளமிலா எண்ணங்கள் சிறந்தோங்க ஏற்றமுறும் வாழ்வேதான் கண்கள் சுமக்கும் கனவு. காலமது அளிக்கும் காலவழி பாதைவழி காலமது அளிக்கும் காலவழி பாதைவழி ஞாலமதில் கிடைப்பதே வாழ்க்கை. காலமதில் புண்பட்டு போனாலும் புது வாழ்வை தேடுவதே கண்கள் சுமக்கும் கனவு. போதுமெனும் நிறைவில் பொருளோடு வாழ்ந்தாலும் ஏதுமில்லை என்பதே எண்ணம். சாதுவென எண்ணமதை மாற்றியே எம் நிலையை புரிதலே கண்கள் சுமக்கும் கனவு. பெற்ற நட்டாயையும் பிறந்த நாட்டையும் கொற்றமுற வைப்பதுவும் வாழ்க்கை. பெற்றவற்றை கண்ணனவே காத்து காலமதை வெல்லுவதே கண்கள் சுமக்கும் கனவு. தரியெது பிழையதென்று சாற்றிடும் முடிவு தன்னில் தெரிவதுவே அறிவனவே ஆகிடுமோ புரிதலுடன் எண்ணத்திலே இருத்தி இருபக்கம் சமன் செய்தல் கண்கள் சுமக்கும் கனவு. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வணக்கம் கவிஞர் பொன்னையா இராசா அவர்களே. பிரான்ஸ் நாட்டிலிருந்து இங்கே பறந்து வந்த அந்த கவிக்குயில் நீங்கள் ஆதிமொழி தமிழுக்கும் கவிஞர்க்கும் மொழி சேர்க்கும் இந்த உங்கள் புலமை வாழ்க. அழகு நடை எழில் தரும் அழகு ஓடை இங்கே எண்ணங்கள் வண்ணங்களாய் சிறந்திட வேண்டும். அங்கே எண்ணம் போல் சுதந்திரம் என்றோ கிடைத்திட வேண்டும். வண்ணங்கள் ஏற்றங்கள் பல வந்திட வேண்டும். காலமது அளிக்கும் அந்த மாயை நினைவுகள் மறைந்திட வேண்டும் என்கின்ற அர்த்தத்திலே புதைந்து வந்தன. புதைக்குள் இருந்து புறப்பட்ட புயலாய் அருமை வார்த்தைகள் சொல்லடுக்கு சுகம் தந்ததையா. இங்கே மெல்லென தாரங்கள் இன்னும் பல அழகு தமிழ் வார்த்தைகளில் கவியூற்றை என்று வாழ்த்துகிறேன் ஐயா. நன்றி. நன்றி அம்மா. நன்றி. வணக்கம். நன்றி தங்கை வாசுகி. சிறப்பான மிக அருமையான பின்னோட்டத்தை அளித்திருந்தீர்கள். பொன்னையா ராசா அவர்களுடைய கவிதை என்றுமே மிக சிறந்த சொல் அடுக்குகளும் சொல்லாட்சியும் கொண்டது. அவர் அந்த கவிஞர்களுக்கு வணக்கம் சொல்க எடுத்த அந்த மிடுகோசை என்று சொல்லுவோம், மிடுகோசையோடு கருவுல சீர்கள் பொதிந்த அந்த சொற்கட்டுகள் சிறப்பாக அமைந்திருந்தது. உங்களுடைய சிறப்பான கவிதையை தந்து இந்த கவிதை முற்றத்தை சிறப்பித்ததற்கு நன்றியையும் வாழ்த்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி பொன்னையா ராசா. நன்றி. 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 அடுத்து நான் அழைக்கின்றேன் கவிஞர் ராஜினி சுபாகரன். ராஜினி, நீங்கள் கவிதை கொண்டு வந்திருந்தீர்களா? ராஜினி அன்மியூட் பண்ண இல்லை. ராஜினி பார்வையாளராக இருக்கிறார் நினைக்கின்றேன். அடுத்து அமீர் இருக்கிறார், அமிர்தலிங்கம். நீங்கள் கவிதை எதுவும் வைத்திருக்கிறீர்களா அமீர்? சரி, இன்றைக்கு இங்கே வந்து கலந்து கொண்ட அத்துணை கவிஞர்களது கவிதைகளையும் கேட்டோம். இறுதியாக என்னுடைய கவிதையையும் தருகின்றேன். கண்கள் சுமக்கும் கனவு என்ற தலைப்பிலே 3 வெண்பாக்களும் எத்தனை முறைதான் எரியுமோ இலங்கை என்ற தலைப்பிலே குரல்வன் செந்துறையிலே கவிதையை எடுத்து வந்திருக்கின்றேன். கண்கள் சுமக்கும் கனவு கூட்டு புழுவாக கோணி கிடப்பதற்கோ ஊட்டி உயிரோடு உடல் வளர்த்தேன். காட்டுமலில் வண்ணத்து பூச்சியைப் போல் வட்டமிடும் வாழ்வே என் கண்கள் சுமக்கும் கனவு. தலைவன் வழி சென்று தன்னாட்சி கண்டு தலை நிமிர்ந்த காலம் ஒன்று கண்டோம். நிலையான வண்ணம் தமிழரசை வாழ்நாளில் காண்பதொன்றே கண்கள் சுமக்கும் கனவு. விண்ணுள் ஒளிந்திருந்தும் விந்தைகள் போல் இந்நிலத்து மண்ணுள் புதைந்திருக்கும் மாயம் போல், விண்ணுள் ஒளிந்திருக்கும் விந்தைகள் போல் இந்நிலத்து மண்ணுள் புதைந்திருக்கும் மாயம் போல், வண்ணங்கொள் எண்ண குவியலுக்குள் இன்றும் புதைந்துள்ளதன் கண்கள் சுமக்கும் கனவு.
அடுத்து எத்தனை முறைதான் எரியுமோ இலங்கை. முன்னாள் அனுமன் வாள் மூட்டினர் தீயை மூண்டு எரிந்தது இலங்கை என்றறிந்தோம். அந்நாள் நெருப்பிலே அநீதி எரிந்தது, அடுத்து எரிந்தவை அறத்தையே எரித்தன. அந்நாள் நெருப்பிலே அநீதி எரிந்தது, அடுத்து எரிந்தவை அறத்தையே எரித்தன. அடிக்கடி எடுக்கும் அனும அவதாரம் ஆதிக்க வரியில் அதிகார கூட்டம் துடிக்க துடிக்க சூழெறி நெருப்பில் தூக்கி போட்டே துடைத்தளித்தார்கள். 58 62 தென்பட்ட தமிழரை தீயினில் போட்டனர். 81 எரிந்தது உலகம், 83 இருண்டது ஜூலையும். முள்ளி வாய்க்கால் நெய்தல் பரப்பை முற்றும் மூடிய கந்தக நெருப்பில் அள்ளி போட்டே அழித்தனர் இனத்தை. அறிந்தும் அகிலமும் அமைதியை காத்தது. பேரினப் பேய்கள் பெண்களை சிதைத்ததும், பிஞ்சு குழந்தைகள் பித்தறிபட்டதும். பேரினப் பேய்கள் பெண்களை சிதைத்ததும், பிஞ்சு குழந்தைகள் பித்தறிபட்டதும், கோரமாய் தமிழரை கொத்து கொத்தாக கொன்று குவித்ததும் கண்டது உலகம். எரித்தவை போக புதைத்தவை என்று எலும்பு கூட்டமாய் ஈழமண் எங்கும் பிரித்து அகழ்ந்த மனித குழிகள் பேசா பொருளையும் பேசவும் வைத்தன. அகழ்ந்தது தொல்லியல் ஆய்வுக்கல்ல, ஆதி நாகரிகம் அறிவதற்கல்ல. இகழ்ந்திடும் வண்ணம் இலங்கையில் தமிழர் இனப்படு கொலைக்கோர் சாட்சியம் என்க. புத்தகப் பை கொண்ட சிறுவனும் புலியா, பொம்மையோடு இருந்த பூ மொட்டும் புலியா, மெத்தை போல் தாயவள் மார்பிலை அழைத்த மென்மலர் புலியா, அத்தாயும் புலியா. எத்தனை இன்னல்கள் இழைத்திருப்பாரோ, இன்னுயிருடன் உடல் புதைத்திருப்பாரோ. எத்தனை இன்னல்கள் இழைத்திருப்பாரோ, இன்னுயிர் உடல் புதைத்திருப்பாரோ. சித்திரவதைகள் செய்திருப்பாரோ, சீரழித்து எவரை விதைத்திருப்பாரோ. மனித புதைகுழி தோண்ட தோண்ட மனதை உழுக்கும் மரணத்தின் காட்சி. புனிதனின் சாயம் பூசிய கொடியோர் புரிந்த கொடுமைக்கு புதைகுழி சாட்சி. வெந்த நெஞ்சுடனே விழிநீர் சொரிய வீதி நிற்போர் குரல் விடையொன்று பெறுமோ. வந்த ஐநாவும் வாய்ச்சொல்லின்றி வாய் திறந்து உலகம் வழங்குமோ நீதியை. புத்தனும் சிலையாய் போதியும் மரமாய் தத்துவமெல்லாம் செத்ததோர் நிலையில் எத்தனை முறைதான் எரியுமோ இலங்கை, அத்தனை முறையும் அழியுமோ தமிழினம் என்று என்னுடைய கவிதையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. அழகு அழகு மாவிலி மைந்தன் ஐயா. ஆசான் என்பதை நீங்கள் பேசாமல் இருந்து கொண்டே குறிவிட்டீர்கள். அழகு அழகு. உங்கள் உண்மையிலேயே சிறப்பு. பண்பாவும் கூட சிறப்புத்தான். அதே போல இந்த எத்தனை முறைதான் எரியுமோ இலங்கை வார்த்தைகளில் உண்மையிலேயே அந்த வலியும் கொடுமையும் அழகாய் வந்தது. அந்த நாள் நெருப்பிலே அநீதி எரிந்தது என்றும் 58 62 81 83 இருண்டது எங்கள் இலங்கை என்றது அழகாய் சொன்னீர்கள். சிறப்பு. கொத்து கொத்தாய் அந்த விழுந்தன புதை குழிக்குள் பிரிந்த அந்த மனித குழிக்குள்ளே இருந்த அந்த வேதனைகள். புத்தகப்பை கொண்ட சிறுவனும் புரியாமல் பொம்மையோடு இருந்த சிறுமியும் புலியா என்று கேட்டிருந்தீர்கள். அழகு. சித்திரவதைகள் என்கின்ற அந்த சித்திரவதைக்குள் அகப்பட்டு நின்ற வேதனைகளும் நமக்கும் இன்றும் உங்கள் சொல்லாட்சிக்குள்ளும் அகப்பட்டு அழகு, தெளிவு, சிறப்பு, ஒழுங்கு என்கின்ற அந்த அணிகளுக்குள்ளே அழகாய் வந்தன என்று கூறி வாழ்த்துகிறேன். இன்றைய இந்த வாய்ப்பு மிக ஒரு அருமையான வாய்ப்பாக கருதுகிறேன். இனிமையான பொழுது.
கவிதைகளோடு கவிஞர் பெருமக்களோடு உங்களோடு இருந்த இந்த பொழுது சிந்தனை பொழுது சீர் சிறந்த பொழுது தமிழ் அன்னையின் அரவணைப்பில் ஓர் தென்றலாய் சுகம் கண்ட பொழுது சிறப்பான பொழுது என்று வாழ்த்துகிறேன். நன்றி ஐயா, நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி, நன்றி தங்கை முனைவர் வாசுகி நகுலராஜா அவர்களே. இன்றைக்கு இந்த கவிதை முற்றம் வளமையாக 2 மணி 1.5 மணி தாண்டி 2 மணி வரை செல்கின்ற கவிதை முற்றம் இன்றைக்கு இவ்வளவு நேரத்துடனே நிறைவு பெறுவது மனதுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய ஒரு நிறையவே நான் நினைக்கிறேன். இன்னும் சிறப்பான கவிதைகளை எல்லாம் நான் சுவைக்க அமல் போய்விட்டேனோ என்று வாய்ப்பில்லாமல் விடுமுறை காலம் மாணவர் தாயகத்துக்கு சென்று விட்டார்கள். சிறப்பான ஒரு சிறப்பு விருந்தினரை கொண்டு இன்றைய நல்ல அருமையான பின்னூட்டங்களை வழங்கி கொண்டிருந்த அந்த வாய்ப்புகளையும் இன்றைக்கு வராமல் விட்ட கவிஞர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அருமையான பின்னூட்டங்களையும் இழந்து விட்டார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன். சிறப்பான முறையிலே இன்றைய இந்த கவிதை முற்றத்தை எடுத்து சென்றீர்கள் வாசுகி, நன்றி. இப்பொழுது உங்களுக்குரிய அந்த 2வது பணியையும் செய்வீர்கள் என்று நம்புகின்றேன். உங்களுடைய மனத்தை தொட்ட ஒரு கவிதையோ அல்லது 2 கவிதையோ நீங்கள் மரபு கவிதைக்காக ஒன்றும் என்றால் புது கவிதைக்காக ஒன்றுமாக அல்லது உங்களுடைய இதயத்தை தொட்ட கவிதை தந்த எல்லோருமே சிறப்பாகவே செய்திருந்தார்கள். யாரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல என்று சிறப்பான கவிதைகளை எல்லோரும் இங்கே வழங்கியிருந்தார்கள். அதற்குள்ளே தூண்டில் போட்டு எடுப்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு பணிதான். உண்மையை சொல்கிறேன், கவிதை நயத்துக்குள் புகுந்து கொண்டு அந்த நயங்களை ரசித்ததில் உண்மையில் இந்த 1வது 2வது என்பதை பார்க்கவில்லை நான். ஆனால் அந்த இதயத்துக்குள் எல்லோருடைய கவிதைகளும் ஏதோ ஒரு வகையிலே அப்படியே முத்தாய் பதிந்திருக்கின்றது. அப்பொழுது யாரை எடுப்பது எனக்கு தெரியவில்லை. எப்பொழுதுமே நான் இந்த ஜட்ஜ் பண்றதுக்கு போறதும் இல்லை ஐயா. ஏனென்று சொன்னால் இந்த எதிரிக்காகவும் வாதாடலாம், வழக்காளிக்காகவும் வாதாடலாம், நீதி நடுவராக இருக்கிறது என்கிறது ஒரு மிக கடுமையான பணி. எல்லோருடையதும் ஒவ்வொரு வகையிலே சிறப்பு மிக்கதாக அருமை மிக்கதாக வந்திருந்துச்சு. அப்ப நான் எதை எடுக்க எதை விட புது கவிதையிலே நான் பொன்னையா ராஜன் அவர்களையும் போல் ஜோசப் அவர்களையும் தான் இங்கே மனதுக்குள் பதிந்து கொண்டன. இருவருமே பதிந்து கொண்டார்கள். வெண்பா முற்றத்திலே அம்பிகா அம்மாவை தெரிவு செய்கிறேன். அதே நேரம் திருமகள் அம்மாவும் மிக அருமையா செய்திருந்தீர்கள். இப்ப இருவரையும் நான் 2 பேரா எடுத்து விடுறேன். மிச்சம் மற்றவர்களும் உண்மையிலே சிறப்பென்றில்லை. உங்களுடைய ஹேமாவினுடையது, சுகந்தி மார்க்கண்டு அவர்களுடையதும் சிறப்பாக இருந்தது. உங்களுடைய அந்த முத்தான சில கவிதைகள் ஹேமாவினுடையதும் சிறப்பாக இருந்தது. இவர்கள் இருவருக்கும் 3வது இடத்தை கொடுத்து விடுங்க. ஏனென்றால் எனக்கு உண்மையிலேயே இதுல சிறப்பு தெரிவு என்றதை விட ஒவ்வொருவருடைய பாணியும் ஒவ்வொருவருடைய அந்த பார்வையும் எழுத்த ஆளுமையும் சிறப்பு. என்னென்றால் இந்த நீங்கள் பரிந்துரைத்த பொன்னையா ராசா போல் ஜோசப், மருத்துவர் போல் ஜோசப் அவர்கள் எப்பொழுதுமே பரிந்துரைக்கப்படுபவர்கள். ஏற்கனவே அவர்கள் விருதுகளையும் அந்த சான்றிதழ்களையும் பெற்றிருக்கிறார்கள். இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு 2வது 3வது தடவையும் கொடுக்கலாம். அதிலே இந்த சிக்கலும் இல்லை. அவர்களை தெரிவு செய்திருந்தீர்கள். அவர்களுக்கு அந்த விருதுகளை வழங்குகின்றோம். அடுத்ததாக 2வது வேறு நீங்கள் திருமகள் கூறியிருந்தீர்கள், அம்பிகாவை கூறியிருந்தீர்கள் இல்லையா? திருமகள், அம்பிகா, 4 பேரை நீங்கள் பரிந்துரை செய்திருந்தீர்கள் இல்லையா?
மேலே ஹேமாவினுடையதும் அப்படித்தான் ஒரு ஆமாம், வித்தியாசமாக சென்ற முறை ஹேமா அவர்களுக்கு சென்ற முறை விருது கிடைத்தது. ஆனபடினால இன்னொரு ஆனால் முறை அதான் வருகிற அந்த பொழுது உங்களை கிடைக்காத தெரிவு செய்கிறேன் ஹேமா. ஆனால் என்னென்று சொன்னால் உங்களினுடையது புதுமையும் இளமையும் உள்ளதாக இளமை இருந்தது. கொண்டது. இதுல குறை இல்லைன்ற இதுல நீங்க 5 பேரை தெரிஞ்சிருக்கே, உண்மையாவே ஒரு ஆளைத்தான் சார் தெரியும். இல்ல, எனக்கு உண்மையை சொல்ல போனால் ஒவ்வொரு பாகத்திலே அந்த ஒவ்வொரு பாணியிலே அவர்கள் சிறந்து இருந்தார்கள். போல் ஜோசப் ஐயா சொல்ற பொழுதெல்லாம் அவர் அந்த உள்ளுக்குள்ள போய் ஆமா. கொஞ்சம் அரசியல் சமூக நிலைப்பாடு அங்கே இருக்கிற அந்த கொடூரங்களினுடைய சில விடயங்களை எடுத்து வந்த விதம் ஒரு வித்தியாசமான ஒரு புதுக்கவிதை பாணி. அப்ப அங்க அந்த குறியீட்டு முறையிலான சில விளக்கங்கள் அங்கே ஒரு அடுக்கு ஒரு எளிமை பரிமாணத்தில் வந்தது. பொன்னையராஜா அவர்களுடைய கவிதையிலே ஒரு ஒழுகு நடை, சொல் அடுக்கு, அதே நேரத்திலே அந்த உண்மைகளை எடுத்துரைக்கிற பாங்கு சிறப்பு மிகுந்ததாக இருந்தது. இங்கே அம்பிகா வாசுதேவனுடைய வரிகள் அங்கே அவர்களுடைய அந்த முதிர்ச்சி, சொல்லாளுமை முதிர்ச்சி, அதே நேரத்திலே விடயங்களை வார்த்தை கோர்வைக்குள் கொண்டு வருகின்ற ஒரு தன்மை எல்லாம் என்ன சொல்லுவார்கள், அந்த அணிநடை, எளிய நடை, உலகு நடை என்கின்ற அந்த நடைகளுக்குள்ளே ஒரு ஒரு வித்தியாசமாக அமைந்தது. திருமகள் அவர்களினுடையது எப்பொழுதுமே அந்த மரபு கட்டுப்பாட்டுக்குள்ளும் ஒரு சிறப்பு சொற்கட்டுப்பாடுகளுக்குள்ளும் கருத்துக்களை கொண்டு வருகிற ஒரு தன்மை இருந்தது. சுகந்தி மார்க்கண்டு அவர்களினுடையதிலே ஒரு சின்னதான ஒரு எளிமையும் அதே நேரத்திலே ஒரு ஆழமும் இருந்தது. ஹேமாவினுடையதிலே புதுமை இருந்தது. இப்படி பார்க்கிற பொழுது அந்த கவிதைகளை அங்கே முதலாவது இரண்டாவதுன்றதை விட எனக்கு அந்த சிறப்புகளை சொல்லியே ஆக வேண்டும். சிறப்புகளை சொல்லியே ஆக. நன்றி. எல்லோரும் உண்மையிலேயே இது மயில்வானம் ஐயா அவர் உச்சம், அவர் எப்பொழுதுமே உச்சத்தில் நிற்கிற ஒரு கடினமான ஒரு பணிதான். ஏனென்றால் ஒரு அளவுகோலை வைத்து நாங்கள் தீர்மானிக்க முடியாது. பல விடயங்களையும் சிந்திக்க வேண்டும். எல்லோருமே உண்மையிலேயே இங்கே கலந்து கொண்டு கவிதை படைக்கின்றவர்கள் சிறந்த கவிதைகளை ஒவ்வொரு முறையும் தந்து சிறப்பிக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லோருக்கும் எனது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். பலர் நீங்கள் கூறியது போல பொன்னையா ராசா, போல் ஜோசப் அவர்களுடைய கவிதைகள் அவர்கள் ஒரு வளர்ச்சி அடைந்த கவிஞர்கள் என்றுதான் நான் கூறுவேன். திருமகள் போன்றவர்கள் எல்லாம் ஒரு வளர்ந்த கவிஞர்கள். அவர்களுடைய கவிதைகள் எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும். சிறப்பு விருந்தினர்களை ஈர்ப்பதாக இருக்கிறது. அது தவிர்க்க முடியாத ஒன்று. வளர்ந்து வருகின்ற கவிஞர்களும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுப்போம் பின்னர் வேளைகளிலே. இன்றைக்கு இந்த கவிதை முற்றம் 17 சிறப்பு கவிதைக்குரியவர்களாக மருத்துவர் போல் ஜோசப் அவர்கள், கவிஞர் பொன்னையா ராசா அவர்கள், பாவலர் திருமகள் ஸ்ரீபத்மநாதன் அவர்கள், பாவலர் அம்பிகா வாசுதேவன் அவர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் அந்த சிறப்பு கவிதைக்குரிய சான்றிதழை வழங்குவோம். அவர்கள் இந்த நால்வருக்கும் எமது எல்லோர் சார்பாகவும் எமது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையிலே இந்த கவிதை அரங்கத்திலே கலந்து சிறப்பிக்கின்ற கவிஞர்கள் அனைவருக்கும் எமது வாழ்த்துகளும் பாராட்டுகளும் உரித்தாக. நான் என்னுடைய நோக்கம், இந்த கவிதை முற்றத்தின் நோக்கம், நான் முதலே கூறியது போல வளர்ந்து வருகின்ற கவிஞர்கள், என்னுடைய கவிதை வகுப்பிலே, எங்களுடைய கன்னட தமிழர் கவிஞர் கழகம் நடத்துகின்ற கவிதை வகுப்பிலே கலந்து கொண்டு பயில்கின்ற மாணவர்களுக்கு இது ஒரு பயிற்சி களமாக அமைய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நோக்கம். அதோடு இங்கே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற முதுபெரும் கவிஞர்கள், வளர்ந்த கவிஞர்கள், இவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கவிதை பாணிகளையும் வெளிப்பாடுகளையும் பின்பற்றி இவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும், வளர்த்துக் கொள்கின்றார்கள் என்ற அந்த நோக்கத்தையும் நான் இங்கே தெரிவித்துக் கொண்டு, மிகச் சிறப்பாக இன்றைக்கு குறுகிய நேரத்துள் முடிவதாக இருந்தாலும் மிகச் சிறப்பான இந்த கவிதை முற்றம் இன்றைக்கு சிறப்பாக அமைந்திருந்தது. அதற்கு முதன்மை காரணமாக இன்றைக்கு கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்து கொண்ட முனைவர்
வாசுகி நகுலராஜா அவர்கள் மிகச் சிறப்பாகவே தன்னுடைய அந்த பின்னூட்டங்களை அழகான இனிமையான தமிழ் வார்த்தைகளால் இங்கே ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் சிறப்பாகவே கொடுத்து இந்த கவிதை முற்றத்தை இன்றைக்கு மிகச் சிறப்பாக ஆக்கியிருந்தீர்கள். உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு அடுத்த கவிதை முற்றத்துக்கான தலைப்பையும் உங்களுக்கு இப்பொழுது தருகிறேன். மன்னிக்கோணும் மாவிலி மந்தன் அவர்களே, இன்றைய இந்த மாதம் எனக்கு ஒரு சிறப்பான மாதம். காரணம் இதுதான், சொல்லுங்க. 90வது வயதை அடைகவே. வாழ்த்துகள். எப்போ சூப்பர் செஞ்சரி அடிக்கணும் ஐயா, நீங்க செஞ்சரி வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். உங்களுடைய பிறந்த நாள் எப்பொழுதும் பொன்னாடு. வாழ்க பல்லாண்டு, வளர்க பல்லாண்டு. 100 ஆண்டு வாழ்ந்து மோடு இணைந்திருந்து எங்களை வழிநடத்தி எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தர வேண்டும் என்று இங்கே இருந்து எல்லோர் சார்பாகவும் வாழ்த்துகின்றேன். நான் மட்டுமல்ல, எல்லோரும் தேக ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்த்துக்கள். வணங்கி மகிழ்கிறோம். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். சரி, அடுத்த கவிதை முற்றம் 18 1.5 ஆண்டுகளுக்கு அன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி எங்களுடைய டொரண்டோ நேரம் காலை 10 மணி, ஐரோப்பா நேரம் 3 மணி, இலங்கை இந்திய நேரம் 7:30 மணிக்கு தொடங்கும். இவைதான் அடுத்த கவிதை முற்றத்துக்கான தலைப்பு. இந்த முறை கொஞ்சம் தலைப்பை எளிமையாகவே ஆக்கி வைத்திருக்கிறேன். சில வேளைகளிலே தலைப்புகளே சிலருக்கு தலையை சுற்ற வைக்கிறது என்று எனக்கு சொல்வார்கள். ஆனால் அந்த தலைப்புகளை கொடுப்பதுதான் எனக்கு விருப்பம் உண்மையிலே. ஏனென்றால் அது கவிஞர்களுக்குரிய ஒரு சவாலாக அமையும். இன்றைக்கு இந்த முறை கொஞ்சம் எளிமையாக கொடுத்திருக்கிறேன். தூக்கத்தை கொன்ற துயர் என்ற தலைப்பு வெண்பாவுக்காகவும், கவிதை முற்றத்துக்காக வகுப்பறை என்ற தலைப்பையும் இங்கே கொடுத்திருக்கிறேன். இந்த தலைப்புகளிலே நீங்கள் கவிதைகளை எடுத்து வாருங்கள் அடுத்து வருகின்ற கவிதை முற்றத்துக்கு என்று இந்த தகவலையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு, இன்றைய இந்த கவிதை முற்றத்தில் கவிதையால் இணைந்து அதனை சிறப்பாக தொடர்ந்து எடுத்து செல்ல உறுதுணையாக இருந்த உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய வேளையிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முனைவர் வாசுகி நகுலராஜா அவர்களுக்கு மீண்டும் நமது அன்பையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டவர். ஏனென்றால் நிறையவே அவருக்கு நேரப்பல் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் மாலை இன்னொரு நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொள்ள வேண்டும். எழுத்தாளர் இணையத்தில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி, அதற்கு என்னால் போக முடியாத ஒரு நிலைமை. அப்படியாக அவர் தன்னுடைய சொந்த செயல்களுக்கு கூட நேரத்தை ஒதுக்க முடியாது சமூக பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த ஒரு மனிதர், ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண்மணி. அவர் இன்றைக்கு எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்ததற்கு மீண்டும் அவருக்கு உங்கள் எல்லோர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து வருகின்ற கவிதை முற்றம் 18 கவிதையால் இணைவோம் என கூறி அன்புடன் விடைபெறுகின்றேன்.